ஜனா ஐயாவுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது. அவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரை இழந்துட்டு நிக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மாயா, நீ பாக்கல என் தம்பி ஜனா அவன் புதகுழியில மூழ்கினத நீ பாக்கல. அந்த நந்தினியை ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு ஜனாவ பத்திரமா போட்டுக்காரன் கூட அனுப்பி வச்சிட்டோம். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே எங்க கண்ணு முன்னாடியே அங்கிருந்து திரும்ப ஓடி வந்து ஜனா அவன் புதகுழியில விழுந்துட்டான். புதகுழியில விழுந்த அவன் வெளியே வர முடியாம எப்படி துடிச்சான் தெரியுமா? அண்ணன் காப்பாத்துக்கன்னு கத்துனா கதறுனா. ஆனா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் மேலே நின்று தவிச்சுக்கிட்டு இருந்தோம் மாயா, தவிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியல. அவன் ஏன் அப்படி ஓடுனா, அவனுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ ஜனா, என் ஜனா, என் தம்பி புதகுழியில மூழ்கிட்டான். இது எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு மாயா. இப்ப வரைக்கும் அவன் உடம்பு கிடைக்கல. இனி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அழாதீங்கப்பா.